அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அப்படின்லாம் நிறைய பேர் செய்வதற்கு தொடங்கி விட்டார்கள். அதை பார்க்குறப்பெல்லாம் இந்த அக்பர் பீர்பால் கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அக்பர் என்ற பேரரசர் நீங்கள் படிச்சிருப்போம் நம்ம சரித்திரத்தில். அவருடைய அமைச்சர் பீர்பால்னு அவரை வச்சு நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லுவாங்க. அக்பர் பீர்பால்கிட்ட கேட்கிறார், பீர்பால், உலகத்திலேயே எது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்னு. பீர்பால் உடனே, அரசே உங்களுக்கு தெரியாதா, அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வது தான் உலகத்தில் சுலபமான விஷயம் அப்படின்னார். அக்பர் என்ன பீர்பால், அறிவுரை சொல்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுறது, அதில் அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க, அதனால் அறிவுரை சொல்கிறதெல்லாம் இவ்வளோ சாதாரணம் சுலபம்னுலாம் சொல்லாதீங்க அப்படின்னார். பீர்பால் சிரிச்சுக்கிட்டே, சுல்தான் பார்த்தீங்களா, நான் சொன்னது சரியாக போச்சா அப்படின்னார். என்ன சரியாக போச்சா அப்படின்னார். நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, எது சுலபமான விஷயம்னு. நான் அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். அது சரின்னா சரின்னு ஏற்றுங்க, தப்புன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு அறிவுரை சொல்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன்றதுனாலேயே இனிமே அறிவுரை பற்றி இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் சுலபமான விஷயம் அப்படின்னு பீர்பால் சொல்லி அதை கேட்டு அக்பர் சிரித்ததாக ஒரு கதை ஒன்று படித்தேன். இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னேறத்துக்கு 3 வழி, உடம்பு இழைக்க 9 வழி, சர்க்கரை நோய்க்கு குறைப்பதற்கு சரியான வழி, ஆளுக்கு நமக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இளைஞர்களா, அப்புறம் பிள்ளைகளா, உங்கள் பசங்க +2 படிக்கிறாங்களா, எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி, அப்புறம் +1 எவ்வளோ மார்க் வாங்குறது, ஃப்யூச்சரில் என்ன படிக்கலாம், அப்பா விதமாக. சர்க்கரை நோய் இருக்குதா, மூட்டு வலி இருக்குதா, திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் வரார், ரொம்ப அன்போடு அணுக்கமாக, முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஊமத்தம்பூவை 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அதில் 2 மிளகை போட்டு மறுநாள் காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணியை 1 வாரம் குடிச்சிங்கன்னா மூட்டு வலி பறந்து போயிடும் அப்படிங்கிறார். அதை பார்க்குறப்போ உண்மையிலேயே நமக்கு அதை செஞ்சு பார்க்கலாமோ அப்படின்னு தோணும். ஏன், நமக்கு மூட்டு வலி இருக்குது, தின்னா பித்தம் தெளியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி ஒருத்தர் சொல்கிறாரே, இதை செஞ்சு பார்ப்பமேன்னு. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன், சொல்கிறவர் யார், அவர் உண்மையிலேயே இயற்கை வைத்தியரா, அந்த ஊமத்தம்பூவை தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா, இதை எவ்வளவு பேர் செஞ்சுருக்கிறாங்க, இது மாதிரி பல விஷயங்கள் இதில் யோசித்து செய்ய வேண்டியது இருக்குது. யாரோ ஒருத்தர் நம்மளை ரொம்ப பிரியமாக அன்பாக நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி அந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ்லாம் எடுக்கப்படுற காரணத்தினாலேயே இந்த விஞ்ஞானம் ஒரு வித்தியாசமான விளைவை ஏற்படுத்தும். அது ரொம்ப சரி அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும். ஒரு 4 தடவை பார்த்துட்டா நம்மளும் அதை செய்யலாமே அப்படின்னு தோணும். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணுங்க, எல்லா அறிவுரைகளும் எல்லாருக்கும் எப்போதும் பொருத்தமானது கிடையாது. அது யாரோ எப்பொழுதோ சொல்லி அது சரியாகி விட்டது என்கிற காரணத்தினாலேயே எல்லோருக்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா அறிவுரையும் பொருந்தாது. அதனால தான் பாருங்கள், அறிவுரை சொல்கிறதுக்குன்னே 1330 எழுதின அந்த பெரியவர், அப்பா நான் சொல்லிட்டேன்றதுனாலேயே நீ பின்பற்றணும்னு இல்லை, மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்கிறார். சொல்கிற விஷயத்தினுடைய உண்மை என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய மெய்ப்பொருள் என்னன்னு கொஞ்சம் பாரு ராஜா அப்படின்னு நம்மக்கிட்ட வள்ளுவர் அதையும் போகிற போக்கில் சொல்லி வச்சிருக்கிறாருன்னா, விதவிதமான அறிவுரைகள் சொல்லப்படுவதனாலேயே அது நமக்கு தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படி ஒரு நம்பகத்தன்மையை இந்த ஊடகங்கள், நம் கையில் இருக்கிற இந்த ஊடகம் உருவாக்கி விடுகிறது. சார், எனக்கு ஒரு காட்சியை பார்த்தப்போ ரொம்ப அதிர்ச்சியமாக இருந்தது. ரயிலில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு புலனத்தில் ஒரு செய்தியை காமிக்கிறார். அதில் என்னென்னா, கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ கட்டுக்கடக்காமல் போகிறாங்க, காவல்துறையினர் அடிக்கிறாங்க. அதுக்கு கீழே, இன்று காலை மதுரையில் காவல்துறையின் அராஜகம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குது. பார்த்தீங்களா சார், போலீஸ்காரங்க எப்படி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, பார்த்தீங்களா அப்படின்னார். நான் கேட்டேன், சார் இது யார், மதுரையிலிருந்து உங்கள் நண்பர் யாராவது எடுத்து அமிச்சாங்களான்னு. இல்லைங்க, என் ஃப்ரெண்டுங்க ஃபாரினில் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவர் அங்கேருந்து அமிச்சாருங்க அப்படின்னு. நான் கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்கிறார்,
சரி, இந்த காட்சி உண்மையிலேயே மதுரையில் நடந்து இன்னைக்கு காலையில் நடந்த நிகழ்ச்சி தானா அப்படின்னு அவர் திரும்ப அதை பார்த்துட்டு, இல்லைங்க ஃபார்வேர்டுன்னு போட்டிருக்குங்க அப்படின்னார். ஃபார்வேர்டுனா அவருக்கு வந்ததை அவர் அப்படியே இவருக்கு அனுப்பிச்சிருக்கிறார். இவர் அதை இன்னொருத்தருக்கு அனுப்புவார், அவர் அதை இன்னும் 10 பேருக்கு அனுப்புவார். ஃபார்வேர்டட் அவங்களும் அனுப்பிச்சது. இன்று காலைன்னு போட்ட அந்த வார்த்தையும் சேர்ந்து எப்போ நீங்கள் பார்த்தாலும் இன்று காலை தான். இன்றைக்கி தான் நடந்ததா, அது மதுரை தானா, அது உண்மையிலேயே கல்லூரி மாணவர்களா, இது எதுவுமே தெரியாது. ஆனால் இதில் வருகிற காரணத்தினாலேயே அது உண்மை, அது பொருந்தும், அது நமக்கு பயன் தரும், நமக்கு அதில் ஒரு செய்தி இருக்கிறது, இப்படி மனம் பல கற்பனைகளை செய்து கொள்ளுகிற ஆபத்தும் அதில் இருக்கிற காரணத்தினால் பார்ப்பதையெல்லாம், சொல்லப்படுகிற அறிவுரைகள் எல்லாம் நமக்கு பொருந்தும் என்று நம்பி அடியெடுத்து வைத்து விடாதீர்கள். அந்த துறை விற்பனர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டு செயல்படுவதுதான் அறிவுரைகளுக்கு கூட மிக மிக முக்கியமாக கையாள வேண்டிய விஷயம். இது அறிவுரை பற்றிய அறிவுரை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.